நான் ஒரு இன்ஜினியர். நான் ஏன் இன்ஜினியரிங் படித்தேன், ஏன் எடுத்தேன் அப்படின்றது எனக்கு அப்போ தெரியல. இன்ஃபேக்ட் இப்பயும் கூட தெரியல எனக்கு. எல்லோரும் இன்ஜினியரிங் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ யாராவது ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னா அதே டிபார்ட்மெண்ட்டை ஒரு மந்தை மாதிரி எல்லாருமே எடுப்பாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கவுன்சிலிங் நீங்கள் போகிறீங்கன்னா ஒருத்தவங்க முன்னாடி இருக்கவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுவே எல்லாமே எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகும் அப்படின்றத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ இப்போ நான் எந்தெந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி நான் இந்த வேலையை சூஸ் பண்ணுறது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் ப்ரொஃபைலில் ஒரு 20 டிபார்ட்மெண்ட் போல் போட்டிருப்பாங்க. குரூப் 2லேயும் ஒரு 14-15 போல் போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் ஓரளவு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இல்லாத டிபார்ட்மெண்ட்டும் நான் கவர் பண்ணுறேங்க. சரிங்களா? உங்களுக்கு ஓவரால் ஐடியா தான் என்னால் தர முடியும். நீங்கள் தான் போய் களத்தில் இருந்து பார்த்து உங்களுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ப்ரிலிமினரிக்கு படிச்சிங்களோ, எப்படி நீங்கள் மெயின்ஸ்க்கு படிச்சிங்களோ, அதே மாதிரி இதையும் ஒரு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து போய் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுபவபூர்வமாக என்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சிடும். எதை வச்சு நான் எடுக்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்டை அப்படின்னா, ஸோ நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களை நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ், சரிங்களா, நிறைய பேர் வந்து கால் பண்ணி இதுதான் என்னுடைய நீடு, எனக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். என்னென்னா எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்னோடய அறிவுக்கு எட்டுனதான் சொல்ல முடியும். ஆனால் அது அவங்களுக்கு கண்டிப்பாக பூர்த்தி ஆகுமான்னு பெருசாக ஆகாது. அவங்களுக்கு இன்னும் கூட தேவை. சரிங்களா? நான் ஒருத்தர் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக எடுக்காதீங்க. நீங்கள் நிறைய பேர்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோனவே வைப்பேன். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வைடாக தேடி இதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்றத முடிவு பண்ணுங்கள். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 35-40 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு வேலை. ஓகே. ஸோ நிறைய ப்ரிஃபரன்சஸ் இருக்கும், நான் எதற்காக இந்த வேலையை எடுக்கிறேன் அப்படின்றதுல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னால் படிக்க முடியுமா அப்படின்ட்டு தான் எல்லாருமே கேட்பீங்க. எல்லாருமே குரூப் 1க்கு நான் படிக்க போகிறேன், யூபிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன். இன்ஃபேக்ட்டு நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் வந்துட்டீங்க அப்படின்னா படிப்பதற்கான நேரம் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கிறப்ப உங்களுடைய முழு நேரத்தில் உங்களுக்கு தேவையான நேரம், உங்களுக்கு எது பழக்கப்பட்ட நேரமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் படிப்பீங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது மாதிரி உங்களால் இருக்கவே முடியாது. அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியும். அதனால தான் நான் பொதுவாகவே சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட் சர்வீஸில் உள்ளே வரவங்க ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அடுத்த வேலைக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா அந்த ஆஃபீஸில் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க இல்லைங்களா? உங்களோட கனவு அந்த டேபிள் மேசைக்கு கீழே புதஞ்சிரும். ஸோ நீங்கள் எப்பயுமே படிச்சுட்ருக்கணும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதிட்டு வரல அப்படின்னா அடுத்த ப்ரிலிமினரிக்கு நீங்கள் அன்றைக்கே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அதே டேட்டில் அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கும். ஸோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்றது உறுதியாக தெரியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் அது மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியாதனால நம்ம படிக்கிறத விட்டுறோம். யார் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் வேலை வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அது உங்களால் முடியுமா, கரெக்டாக பிளான் பண்ணணும். கரெக்டாக நேர மேலாண்மை அப்படின்றது மிக முக்கியம். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வேலைக்கு உங்களால் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் போய் விசாரிங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஓரளவாவது நேரம் இருக்குது, 5:45 முடியக்கூடிய வேலை எது, 5:45 குறைச்சி எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து வெளியே விட மாட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு கூட எஸ்பிசிஐடியில் நான் நிறைய பேரை ஃபோன் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லினேன் போகலாம் அப்படின்ட்டுங்க. சரிங்களா? ஸோ அதில் போனவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பொண்ணுங்க கால் பண்ணி, சார் என்னங்க சார் நீங்கள் 6 மணி வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க, அது மாதிரி வந்து மாதத்தில் ஒரு நாள் டேர்ம் டியூட்டி அப்படின்ட்டு சாட்டர்டே வர சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது வேலை. அவங்களாம் இப்போ தான் முதல் முறையாக வேலைக்கு வந்தவங்க, வேலைனாவே என்னன்னே தெரியாதவங்க. சரிங்களா? குட்டி பொண்ணுங்க, இப்போ தான் 22-23 வயசு முடிச்சுட்டு அந்த வேலைக்கு வந்தவங்க. அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும், இன்ஃபேக்ட் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அமைப்பே வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. நம்ம ஒரு குடும்ப அமைப்பில் இருந்து உள்ளே இருந்துட்டு ஒரு வேலைக்கு வரப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க எந்த ப்ரைவேட் ஜாப் பண்ணாலும் வேலைக்குன்னு போனாவே இந்த மாற்றம் அப்படின்றது நடக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் சந்தித்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அப்போ 24 மணி நேரமும் படிக்கிற பசங்க இருப்பாங்க, அவங்களோட போட்டி போட்டுட்டு தான் நீங்கள் குரூப் 1ல் பாஸ் ஆகணும்.
ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, படிக்கிறதுக்கு எது சௌரியமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமும் வேணும் அப்படின்னா அது மாதிரியான ஒரு போஸ்ட்டு இங்கே எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ அடுத்தது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் சொந்த மாவட்டத்திலேயே நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சொந்த மாவட்டத்திலேயே வேலைக்கு போகிற மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ரூரல் டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் உங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்டேட் வைட் எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் போடலாம், இல்லை எங்கேனாலும் போஸ்டிங் போடலாம். இப்போ லேபர் இன்ஸ்பெக்டரும், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரும் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் இப்போ போஸ்டிங் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதில் திருநெல்வேலியில் இருக்கிறவங்கள திருவள்ளூரில் போட்டிருந்தாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறவங்கள சேலத்தில் போட்டிருந்தாங்க. இது மாதிரி மாறி மாறி தான் போடுவாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போட்டாலும் வேலை செய்யணும், ஆண் பெண் அப்படின்ற பேதம்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் போய் ரெடி டு ஒர்க், ஒபே த ஆர்டர், அதுதான் இருக்கும், சரிங்களா? ஸோ என்னென்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் மாதிரி கிடைக்கிற மாதிரியான போஸ்டிங் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி இருக்கா அப்படின்றத கேட்டு பார்த்து வாங்குங்க. கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அந்த ஹெச்ஓடிகிட்ட போய் லெட்டர் கொடுத்து பர்சனல் ரீசன்ஸ்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க போஸ்டிங் போடுறப்போ உங்களுக்கு உங்கள் மாவட்டத்திலே போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி இருக்கக்கூடிய போஸ்ட் எடுத்திங்கன்னா வெல் அண்ட் குட். இப்போ அடுத்த 15-20 வருஷம் அதே ஊர்லேயே இருப்பீங்க. நீங்கள் படித்து ஸ்கூல் படித்து, சரிங்களா, காலேஜ் படித்து அந்த ஊர்லேயே ஓடி விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அதே ஊரில் ஒரு ஆஃபீஸராக வருவீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒன்றுமே அறியாத பையனாக இருந்த பையன் ஒரு ஆஃபீஸராக ஒரு காரில் வந்து இறங்குறாரு அப்படின்றது ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். ஸோ அதை தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ அது மாதிரியான போஸ்டிங் கிடைச்சதுன்னா அதை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத தேடி கண்டுபிடிங்க. நீங்கள் ப்ரமோஷன்ஸு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ப்ரமோஷன் வந்து ஸ்டாக்னண்ட்டாக ஆயிடுச்சு, சரிங்களா? ஏன்னா எதனால் ஸ்டாக்னண்ட்டாக ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி 2008 இந்த டிஎன்பிசியோட ரெக்ரூட்மெண்ட் குரூப் 2 ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு முன்னாடி 2001 நின்றுச்சு. நடுவில் ஒரு 7 வருஷத்துக்கு டிஎன்பிசி இல்லை எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே நடக்கலை. நீங்கள் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ரிசல்ட் வரதுக்கு 1 வருஷம் ஆகுது அப்படின்ட்டு. 7 வருஷம் எதுவுமே நடக்கலை, ரெக்ரூட்மெண்ட்டே நடக்காமல் ஒரு பீரியட்லாம் இருந்திருக்கு, சரிங்களா? அதான் நம்ம பார்த்த உலகம் அப்படின்றது உங்களுக்கு இப்போ இருக்கிறதா. ஆனால் இதில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு 20 வருஷமாக அந்த டிஎன்பிசியோடைய சைக்கிள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு, சரிங்களா? அவங்க அவ்வளோ சீக்கிரமாக உணர்ச்சி வசல்லாம் படவே மாட்டாங்க. ஓகே, ஸோ என்னென்னா இந்த ப்ரமோஷன் அப்படின்றது 2008, 2010, 2012, 2013, 2015, 2018, 2020 இத்தனை ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த குரூப் 2க்கு 2Aக்கும் வேலைக்கு ஆள் எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்றக்கப்ப அந்த வேலையில் போய் உட்காந்தவங்க இன்னுமே அப்படியே இருக்காங்க. ஏஜ் ரொம்ப கம்மியான ஆளாக இருக்காங்க. 2008 வந்தவங்க இப்போ கூட வயசு வந்து 39-40 தான் இருக்குது. அடுத்த 20 வருஷம் அவங்க இருக்க போகிறாங்க. அவங்களாம் ரிட்டையர் ஆனதான் அடுத்த ப்ரமோஷன் அப்படின்றது நமக்கு வரும். அப்படின்றக்கப்ப ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனாலும் டைம் ரொம்ப ஆகும். அது எனி டிபார்ட்மெண்ட், அது லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆகட்டும், ஹெச்ஆர்என்சி ஆடிட்லாம் 2012 உள்ளே போனவங்க இன்னும் கூட ப்ரமோஷன் வாங்காமவே இருக்காங்க. லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் இப்போ தான் 11 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரமோஷன் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஏஎஸ்ஓ 2012 போனவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் இந்த டாப் லெவல் 12 இருக்கிறத சொல்கிறேங்க நான். ஸோ லெவல் 10 இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2012 போனவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் வராமல் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் ஓரளவு வந்துருச்சு. ஸோ என்னென்னா இது மாதிரியான அந்த துறையில் எனக்கு வந்து எப்படி இருக்கும், ப்ரமோஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எனக்கு ப்ரமோஷன் தான் என்னுடைய ப்ரியாரிட்டி அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு 25-30 வருஷம் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா எந்த போஸ்ட் நீங்கள் எடுத்தாலும் அந்த கடைசி 30 வருஷம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேட்ச் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, எல்லாருமே ஒரே கேடரில் ஒரே லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ அது வேணால் ஷுவர், சரிங்களா? ஓகே, ஸோ ப்ரமோஷன் முக்கியம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான துறையை தேர்வு செஞ்சு அதை எடுங்க நீங்கள். ஓகே, ஃபேமிலி, பர்சனல் லைஃப், நிறைய மேரிட் உமன் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஊர்லேயே நான் வேலை செய்யணும், கணவர் வேலை செய்ய ஊர்லேயே இருக்கணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கார், பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், குழந்தைங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்ற என்னென்னா பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரியான துறை அப்படின்றது எடுங்க. வேகன்சி இருக்கா அப்படின்றத பார்த்து எடுங்க. உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் தரப்போ பக்கத்து ஊரில் கூட நீங்கள் போய் வேலை செய்யலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு பாருங்கள். மோஸ்ட்லி இதில் ஃபீல்டு லெவல் ஜாப் அப்படின்றது எதுவும் கிடையாது. இந்த மேலே இருக்கக்கூடிய ஆடிட் டிபார்ட்மெண்ட் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இப்போ ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லலாம் இப்போ சேலம்லேருந்து ஓசூர் வரைக்கும் ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சரிங்களா? ஒரே ஒரு ஆள் தான் இருப்பார். அவர் கீழே இருக்கக்கூடிய ஆடிட் இன்ஸ்பெக்டர்ஸ் போய் எல்லா இடமும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 140-150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கோயில் நிறையா இருக்கும், அங்கே போய் நம்ம ஆடிட் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய எல்லை. இது வந்து ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் மாதிரி சின்ன மாவட்டம் கிடையாது. அதில் மொத்தமாகவே ஒரு 17-18 மாவட்டங்கள் தான் இருக்கும். ஆனால் ஒரு மாவட்டமும் இந்த ஹெச்ஆர்என்சி மாவட்டங்கள் பெருசாகவும் இருக்கும்.
ஸோ அது மாதிரி ட்ராவல்லாம் என்னால் பண்ண முடியுமா, விமனாக இருக்கிறனால அவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு எடுங்க நீங்கள், சரிங்களா. அப்புறம் சென்னை, இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய அரசு பணியிடங்களில் 40% பணியிடங்கள் சென்னையில் மட்டும்தாங்க இருக்குது. அதாவது உங்களுடைய டைரக்டரேட் எல்லாமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய இயக்குநரகம் எல்லாமே சென்னையில் மட்டும்தான் இருக்குது. செக்ரட்டரியேட் இருக்குது, டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது, எல்லா ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே தான் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிடைக்கும், ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு பீரியடில் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில துறைகளில். இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் அது மாதிரி நமக்கு இருக்காது. உங்கள் ஆர்டிஓ ஆகிறப்ப தான் ரெவென்யூவில் போவீங்க, அது மாதிரி ஏடி பஞ்சாயத்து ஆகிறப்பல தான் ரூரல் டெவலப்மெண்ட்டில் போவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு சிலர் விருப்பப்படுவீங்க, சிலர் விருப்பப்பட மாட்டீங்க. இப்போ ஏஎஸ்ஓ எடுக்கிறீங்க அப்படின்னா செக்ரட்டரியேட் சர்வீஸ்னால் ஃபுல்லாமே அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன் செக்ரட்டரியேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கேயே தான் இருக்கும், சரிங்களா. ஸோ என்னென்னா சென்னை எனக்கு வேணுமா வேணாமா அப்படின்றது இப்போயே முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் போயிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஐயோ நான் ஊர்லேயே இருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. சிலர் சென்னைக்கு போக ஆசைப்படுவாங்க, எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல, எங்கள் ஊரில் கல்விக்கூடங்கள் பெருசாக இல்லை, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அப்போ நான் சென்னை என் பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்புவீங்க. ஸோ அது மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எதை நான் எடுக்கணும் அப்படின்றது. கடைசியாக வந்து சேலரி தான் எல்லாரோடைய ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நம்ம வேலைக்கே வரோம் இல்லைங்களா. அதான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய முக்கியமான எரிபொருளே சேலரி தான். சேலரி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இனிஷியலாக அதிகமாக இருக்கும். இப்போ லெவல் 12 அண்ட் எபோவில் இருக்கிறதுல இனிஷியலாக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு இனிஷியலான எனக்கு தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு போங்க. இல்லை எனக்கு கரியரில் எனக்கு ப்ரமோஷன் வேணும், லாங் டேர்ம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான துறைகள் அப்படின்றது இருக்கும், சரிங்களா. ஸோ என்னென்னா பாயிண்ட் வந்து நீங்கள் தான் இதை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ என்ன உங்களுக்கு சரியாக இருக்கும், உங்களுடைய சட்டை உங்களுக்கு தான் பற்றும், வேறு யாருக்கும் பத்தாது, சரிங்களா. உங்களுக்கு தான் அது ஃபிட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து சொல்ல முடியாது இதுதான் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது இல்லை அப்படின்ட்டு. போடுற உங்களுக்கு தான் உணர்வீங்க கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது. முடிவெடுக்க முடியுமானா கண்டிப்பாக நீங்களாம் குரூப் 2 எழுதி மெயின்ஸ் எழுதி டாப் லிஸ்ட்டில் வந்திருக்கீங்க, டாப் 1000 பேரில் வந்திருக்கீங்க, 2000 பேரில் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்க போகுது இல்லைங்களா. ஸோ அதற்கான முடிவை நீங்கள் எடுங்க. இப்போ எனக்கு நிறைய கால்ஸ் வரும். ஸோ அதில் நிறைய பேர் நிறைய இன்புட், சரிங்களா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இவங்க பேசுனதுலேருந்தே நிறையா வந்துச்சு. அதில் ஒரு சிலர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருக்கேன், 70,000 சம்பளம், ஸோ அதை விட்டுட்டு நான் இந்த குரூப் 2 வேலை எடுக்கிறேங்க சார், எடுக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எடுக்கவே வேணாம், நீங்கள் அதே வேலையில் இருங்க, எதுக்காக இங்கே வரீங்க? இல்லை நான் ஊரில் இருக்கணும் சார். ஸோ அவருடைய தேவை அவருடைய சொந்த ஊரில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது மாதிரி உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள், யோசித்து முடிவெடுங்க. டைம் நிறையா இருக்குது. கவுன்சிலிங் இந்த வாரத்தில் மெமோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்தாலுமே கூட இந்த மாதத்தோடைய கடைசியிலேன்னு ஒரு 10-15 நாள் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம், சரிங்களா, நான் எந்த துறை எடுக்கணும் அப்படின்றத. இப்போ இந்த எலெக்ஷன்லாம் இருக்கிறதுனால எலெக்ஷன் ப்ராசஸ்க்கும் இந்த கவுன்சிலிங்க்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஸோ எலெக்ஷன் வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும், அதுக்கப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி 2-3 டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடியதான் இந்த தேர்தல் எல்லாமே. மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். டிஎன்பிசிக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது.